Hi friends, welcome to Lara's Wonderland. நம்ம வந்து இன்னைக்கு பேபியோட 23rd week டெவலப்மெண்ட் பார்க்க போறோம். பேபியோட சைஸ் எப்படி இருக்கும், growth எப்படி இருக்கும் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பேபியோட சைஸ் பாத்தீங்கன்னா 11.38 inches இருப்பாங்க. அவங்க வெயிட் வந்து 501 grams இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய மாம்பழம் சைஸ்ல வளர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. அவங்க இனி அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தேவையான எல்லா ஆர்கன்ஸும் எல்லா டெவலப்மெண்ட்டும் அவங்களுக்கு நல்லாவே வந்துருச்சு. பேபியோட ஸ்கின் வந்து இன்னும் தின்னாக தான் இருக்கும், மெலிசாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். அவங்களோட பிளட் வெசல்ஸ்லேருந்து நரம்புகள் எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். அவங்க ஸ்கின் கலருக்கு தேவையான பிக்மெண்ட் எல்லாமே வந்து அவங்க ஸ்கின் செல்ஸில் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கெராட்டின்ங்கிற ஒரு திக்கான ப்ரொடெக்டிவ் ப்ரோட்டீன் டெவலப்மெண்ட் வந்து அவங்க ஸ்கின் செல்ஸில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேபியோட லங்ஸ் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டே வருது. அவங்க லங்ஸில் வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. ஏன்னா அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கு எந்த ப்ரீத்திங் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்களோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீமோசைட்ஸுங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு லங் செல்ஸ் வந்து இந்த டைமில் டெவலப் ஆகும். இது வந்து அவங்களோட லங் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அவங்க மிடில் இயரில் இருக்கிற காதுக்குள்ளால மிடில் இயரில் இருக்கிற போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. அது வந்து அவங்க காது கேட்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேபிக்கு வந்து நல்ல மூமெண்ட் இப்போ பண்ணுவாங்க, நிறைய மூவ் பண்ணுவாங்க, நிறைய கிக் பண்ணுவாங்க. நமக்கு வந்து அது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பிளசண்டா தான் பேபியோட மெயினான சப்போர்ட்டிவ் சிஸ்டம். பேபி உருவாக ஆரம்பிச்சதுலேருந்து பேபி பிறக்கிறது வரைக்கும் பிளசண்டா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேபி அந்த பிளசண்டா வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னா நமக்கு உடம்புல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லைன்னா ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸ் இருந்தாலோ அது வந்து குழந்தைக்கு போகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது பிளசண்டா தான். அதனால பிளசண்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹாப்பி ப்ரெக்னென்சி. அவ்வளோதான் இந்த வீக்கோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் 24th week பேபியோட டெவலப்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.